ரோஜா கிச்சன் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரோஜாஸ் கிச்சனில் சுண்டக்காய் வத்தக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். சுண்டக்காய் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சுண்டக்காய் வந்து உரல் வச்சு தட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சுண்டக்காய் 2 ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி 2 ஆகும். ஸோ அந்த மாதிரி சுண்டக்காவை பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி வச்சுருக்கேன். புளி வந்து எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் அளவில் எடுத்து வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குழம்புக்கு யூஸ்வலாக எந்த பொடி போடுவீங்களோ அந்த பொடி போட்டுக்கோங்க. வெல்லம் 2 ஸ்பூனு, காய்ந்த மிளகாய் 4, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா சுவையாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். 50 மில்லி ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. காய்ந்த 4 மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுண்டக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. சுண்டக்காய் வந்து நல்லா வதங்கணும். சுண்டக்காய் வந்து 10 நிமிஷம் நல்லா வதக்க விடுங்க. ஸோ 10 நிமிஷம் சுண்டக்காய் நல்லா வதங்கணும். ஸோ இப்போ சுண்டக்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ மெயினாக சுண்டக்காய் 10 நிமிஷமாவது வதங்கணும். புளி தண்ணி ஊற்றின பிறகு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பொடி வந்து யூஸ்வலாக குழம்பு ஊற்றுவீங்களோ அந்த பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா இப்போ சாம்பார் பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி குழம்பா கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு இருக்கையில் நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. குழம்புல மேலே எண்ணெய் மிதந்தோடனே குழம்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் மிதந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வத்த குழம்பை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சமையலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால்